கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய எளிதான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சகோதரிகளின் காலை தியானத்திலே சிந்தனைக்காக எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அன்பானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசியில் இருக்க பரிசுத்தவான்களுக்கு விதமாக எழுதுகிறார். அவர்கள் அநேக காரியங்களை நீங்கள் இப்படி இருக்கிறீர்களானா கர்த்தருக்கு என்ன பிரியம் என்பதை நீங்கள் சோதித்து பார்த்து அதன்படி கடவுள் என்று விதமாக குறிப்பிடுகிறார். கண்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் மனிதருக்கு பிரியமாக மற்றவர்களை பிரியப்படுத்த அநேக காரியங்களே நீங்கள் நானும் செய்ய பிரயாசப்படுகிறோம். ஆனால் அவைகளினாலே ஒரு சில நேரத்தில் நமக்கு சந்தோஷமா இருக்கும், ஒரு சில சமயங்களில் அது மிகவும் நம்மளுக்கு சங்கடமாக, அதாவது எப்போதும் ஒன்று போல மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் இல்லவா? அதனால நாம் கர்த்தருக்கு முதலாவது அவரை பிரியப்படுத்துவதற்கு எப்படி நாம் கர்த்தருக்கு பிரியம் என்னது என்பதை அறிந்து அதற்கு ஏற்றார் பிரகாரமாக நாம் நடக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. கண்பானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை எந்த நிலைமையில் நாம் இருக்கும்போது நம்முடைய அவர் ரட்சித்தார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறோம். அவைக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதித்திருக்கிறார். அநேக காரியங்களை நமக்கு நம்முடைய தேவன் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் யாரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு இந்த காலகட்டங்களிலே நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். நாம் எவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவற்றை பிரியப்படுத்துகிறோம், யாருக்கு நாம் எவ்விதமாக நடந்து கொள்கிறோம்? கண்பானவர்களே, நாட்டிலே நாம் இவ்விதமான அநேக காரியங்கள் நம்முடைய நிலைமையே நம் எந்த நிலைமையில் இருந்தோம், ஆனால் நம்மை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்த நம்முடைய தேவனுக்கு பிரியமான எது என்பதை அறிந்து அதை அறிந்து அதற்கு பிரியமாக நாம் நடந்து செயல்படும் போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்மை மட்டுமாக வழிநடத்தி நம்மை கொண்டு வந்த தேவன் எவ்வளவு எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளை தேர்ந்தெடுத்து நம்ம எவ்வளவு நம்முடைய ராஜாக்களாக ஆசாரிகளாக அந்த காரியங்கள்லாம் நினைக்கும் போது இப்படிப்பட்ட அதிகாரத்தினுடைய பிள்ளைகளாக சுதந்திரமான புத்திரமாக அவருடைய பிள்ளைகளாக நம்மளை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் அவருக்கு பிரியமாக காரியங்களை இன்னதென்று நம்ம அறிந்து நடக்கும்போது கர்த்தனை எவ்வளவு சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். அதிலே கண்பானவர்களே, நாம் அப்படிப்பட்ட காரியங்களே கர்த்தருக்கு பிரியம் என்னது என்பதை நாம் அறிந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த நாளிலே வேதத்துல அநேக வசனங்கள் இருக்குது, அநேக காரியங்கள் இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று ஒரு சில வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். குலேசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் குலேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துல 20வது வசனத்தை பார்க்கும்போது அவருக்கு பிரியம் என்ன என்பதை நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. எவை பிரியமா இருக்கு பாருங்க. அருமையான குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிவது அது ஆண்டவருக்கு பிரியமான காரியமா இருக்கிறது. கண்பான பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படக்கூடியவர்களா இருக்கிறீர்களா? சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் விரும்புகிற வண்ணம் வாழ்ந்து அவர்களை சந்தோஷப்படுத்திற்குள்ளாக இருக்கிறீர்களா? அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. பெற்றோருக்கு கீழ்ப்படிவது மிகவும் அது ஆண்டவர் விரும்புகிற காரியம். இதனாலே அதை அறிந்து கீழ்ப்படிவுகளாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும்.
இரண்டாவதாக பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமான நீதிமொழிகள் 15:8 பாருங்கள். துன்மார்க்கருடையபடி கர்த்தருக்கு அருப்பான், செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியமாக இருக்கிறது. செம்மையாக இருந்த அவருக்கு நாம் ஜெபம் செய்யும் போது அதை அவர் பிரியமாக ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த பிரகாரமாக நீதிமொழிகள் 12:22 பார்க்கும்போது உண்மையாய் நடக்கிறவர்கள், அங்கே செம்மையானவர்கள் ஜெபம் பார்த்தோம், இங்கே உண்மையாய் நடக்கிறவர்கள். கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்கிறோமா? அவரை பிரியப்படுத்துவர்களாக இருக்கிறோமா? உண்மையாக ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயம் எப்பொழுதும் இருந்து நாம் அவருக்கு உண்மையா இருக்கும்போது அது அவருக்கு பிரியமாய், உண்மையாக நாம் அவருக்குள் நாம் நடக்கும்போது அது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாட்களிலே நாம் அவ்விதமாக அவருக்கு பிரியமாக உண்மையாக நடக்க கர்த்தர் நமக்கு இது செய்யட்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது நீதிமொழிகள் 21:3 நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதியாயும் நியாயமாகவும் உண்மையாகவும் நீதியும் நியாயம் செய்வதே அவருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நீதியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்கிறது. இந்த அப்படிப்பட்ட காரியத்திலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். இப்போ இந்த இந்த 4 காரியங்களை பார்த்தோம். கீழ்ப்படிவது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படி அவருக்கு பிரியமா இருக்கிறது. செம்மையானுடைய ஜெபம் அவருக்கு பிரியமா இருக்கிறது. அப்புறமாக உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். இப்போ இப்படிப்பட்ட காரியத்திலெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பிரியம் என்னது, இதுதான் நான் கர்த்தருக்கு பிரியம் என்பதை அறிந்து நாம் செயல்படும் போது அது கர்த்தருக்கு ஒரு நம்ம மேல அவர் என்ன செய்ய, அதிலே அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்வோம். இப்போ அவர் பிரியப்படுகிற காரணம், ஆனால் அவர் வெறுக்கக்கூடிய காரியங்களும் இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு அப்போ இப்படிப்பட்ட வெறுக்கின்ற காரியங்களிலே நாம் செயல்படுகிறோமா? பிரியமான காரியங்களிலே நாம் செயல்பட வேண்டும். அவருக்கு வெறுக்கின்ற காரியங்களை நாம் செயல்படாதபடி கர்த்தருக்கு பிரியமா இருக்க செயல்பட கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்யட்டும். அது வெறுக்கின்ற காரியங்கள் என்னவென்று பார்க்கும்போது நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன். அவர் வெறுக்கிற காரியங்கள் என்னன்னு பாருங்க. தீமையை வெறுக்கணும், பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாய், இப்படிப்பட்ட காரியங்களாம் அவர் இருக்கக்கூடிய தேவனாய். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? உங்களிடத்தில் காணப்படுமே. ஆனால் நாம் அந்த காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தர் இதை வெறுக்கிறார், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து அறிந்து அவருக்குள்ளாக நாம் நாமே அறிந்து சோதித்து அறிந்து கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் நடந்து அவருக்கு பிரியமாக நடக்க நாம் கர்த்தருக்கு இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் பிரியப்படுவதில்லையே, இதை வெறுக்கிறாரே, இப்படிப்பட்ட காரியத்தை நானும் நீங்களும் செய்கிறோமா என்பதே ஒவ்வொரு நாள் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் செயல்படுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் இது கர்த்தருக்கு பிரியமா என்பதை உணர்ந்து நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியம் இல்லாதவற்றை நாம் செய்யாதபடிக்கு வெறுக்கின்ற காரியத்தை நாம் செய்யாதபடிக்கு அவருக்கு பிரியமான காரியத்தை செய்து அப்படி நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். மற்றபடியாக நீதிமொழிகள் 11:20 பார்க்கும்போது மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தோர் அவருக்கு பிரியம். மாறுபாடு இருதயம் உள்ளவர்கள் அவருக்கு அருவருப்பானவர்கள் என்று இங்கே பார்க்கிறோம். நம்முடைய எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம்? கர்த்தருக்கு முன்பதாக நாமே சீர்தூக்கி நாம் எப்படிப்பட்ட இதழாக இருக்கிறோம் என்பதை அறிந்து அவருக்கு உண்மையான இதயமுள்ளவர்களாக உண்மையுள்ள இதயத்தோடு நாம் ஜீவித்து அவருக்கு பிரியமாக நாம் நடக்க நமக்கு கிருபை செய்யட்டும். 28:9 பார்க்கும்போது வேதத்தை கேளாதபடின செவியை விளக்கவனுடைய ஜெபம் வேதத்தை நாம் வாசிக்காதபடிக்கு அதை கேட்காதபடிக்கு ஜெபிக்கும் போது அதுவும் அவருக்கு அருவருப்பு என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களை விதமாக கர்த்தர் எதை வெறுக்கிறாரோ
கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை நாம் செய்யாதபடி அவருக்கு பிரியமான காரியம் என்னது என்பதை அறிந்து அதன்படி நடந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்காக ஜீவிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யட்டும். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். ஆமென்.